அன்புமணி தலைமையிலான பாமக அணி வந்து அதிமுக தலைமையில கூட்டணி சேர்ந்துருச்சு. ராமதாஸ் அவருடைய தலைமையிலான பாமக வந்து தாவேகா கூட, விஜய் கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்குன்னு தெரியல. அது ராமதாஸ் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்பொழுது விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அதுதான் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. நம்ம எல்லாம் சொல்லும்போது இல்ல அப்படி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலங்க. நாங்களே அப்படிதான் நடந்த தகவல் சொல்லுவோம். நீங்க பாட்டுக்கு பொருளை கிளப்பாதீங்க. அவங்க டிவிக்கு தரப்பே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பட் இல்ல பேச்சுவார்த்தை நடக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா? சோ அது நமக்கு தெரியல. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு இப்ப வேற வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது. அங்க அன்புமணி தனியா போயிட்டார். ஒன்று மகனுடன் இணைந்து அப்படியே போயிடலாம். அது எனக்கு தெரிஞ்சு அது கூட நடக்கிறது பாசிபிள் இருக்கு. ஏன்னா வேற வழியே இல்ல. அதிமுக கூட்டணியில தான் ராமதாஸ் சேர அப்படியே போறது வாய்ப்பு இருக்கலாம். சேர போறேன்னு சொல்ல வரல. வாய்ப்பு இல்ல, பாசிபிலிட்டிஸ் பேசுறேன். ஆனா தாவேகாவுக்கு வாய்ப்பு குறைவு தான். இல்ல அது ஒண்ணு இருக்கு. இப்போ திமுக பக்கம் போறது அங்க விசிகா இருக்கிற மாதிரி அந்த வாய்ப்பு அங்க மிக 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 குறைவு. அதை காம்ப்ரமைஸ் பண்ணி திருமாவளவன் அங்க இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதனால அங்கேயும் கேட்டு முழுசா மூடி லைட்டா தான் திறந்திருக்கும். போலாமா வரலாமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விசிகாவை வெளியே அனுப்புற வேலையை, விசிகா டிஸ்டர்ப் ஆகிற வேலையை என்னைக்குமே திமுக இன்னைக்கு இருக்க சூழல செய்யாது. கண்டிப்பா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி திருமாவளவன் தான். திருமாவளவன் ஓகே சொன்னா மட்டும்தான் வர முடியும். திரும்ப ஓகே சொல்லனா வர முடியாது. ஸோ அதனால அங்க எந்த அளவுக்கு அதான் கேட் இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இப்ப இருக்க வாய்ப்பு என்ன? தாவைக்க மட்டும் தான் ஒரே வாய்ப்பா இருக்கு. அதனால ராமதாஸ் போறதுக்கு ஓரளவுக்கு ஒரு 10% 20% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் 0 வாய்ப்பு, தேமுதிக 1% வாய்ப்பு இருக்கு. இவர் போறது ஒரு 20% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கூட ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணி சேரவில்லை என்றால் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவு திமுகவா அதிமுகவா? ரெண்டு பக்கம் போக முடியாது. திமுக பக்கம் போனா விசிகா ஒத்துக்கிட்டா தான் போக முடியும். சரி. அதிமுக பக்கம் போனா அன்புமணி 2 பேரும் சேர்ந்தாதான் போக முடியும். அப்ப சேர்ந்துருவாங்களா? மத்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம மகன்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதான் அப்படிதான் செய்யணும். இதுதான் இந்த இடத்துல சாணக்கியத்தனமா? சாணக்கியத்தனம் புத்திசாலித்தனம் இல்ல, தனம். வேற என்ன பண்றது? ஆப்ஷன் இல்லை. அதாவது மக்கள் வந்து வன்னியர் சமூகத்து மக்கள் இருக்காங்கல்ல, வன்னியர் சமூகத்து மக்களில் பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வன்னியர் சமூகத்து மக்கள், அந்த மக்களோட ஆதரவு அன்புமணியை விட ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். பாமக ஓட்டு போடக்கூடிய வன்னியர் சமூகத்து மக்கள். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய களம் வேற. இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு, அவங்களுக்காக பேசியிருக்காரு, களத்தில் இருக்காரு. அந்த ஆதரவு என்பது வேற. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களோட அவளுக்கு கனெக்டட் கிடையாது. ஆனா கட்சி கண்ட்ரோல் அன்புமணி கிட்ட இருக்கு இல்லையா? அப்போ கட்சி கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அதானே முக்கியம். கட்சியெல்லாம் மக்கள் சப்போர்ட் வச்சுட்டு என்ன பண்றது? தனியாக போய் ஓட்டு வாங்க முடியாது, கட்சி வேணும்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அன்புமணியின் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சேருவது நல்லது, பெட்டர். அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் தான் போய் ஆகணும். அதுவும் இல்லைன்னா அரசியல் விட்டு ஒழுங்கு தான் செய்யணும். அல்லது இந்த எலெக்ஷனுக்கு போட்டி இல்லை.